வணக்கம் 25 உங்களுடன் துரை. இன்னைக்கு தேங்காய் துவையல் எப்படி செய்ய போறதுன்னு நம்ம பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: தேங்காய் அரை மூடி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 5-6 மிளகாய், உளுந்தம்பருப்பு, புளி கழுவி வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இதை வச்சு நம்ம எப்படி செய்ய போறோம்னு பார்ப்போம். இப்போ தேங்காய் துவையல் நம்ம எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வானலியில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கணும், ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது, நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. மிளகாயோட சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாய், இந்த புளி கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு மெதுவா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா சீரா வறுபட்டுரும். ஸோ உளுந்தம்பருப்பு, மிளகாய், புளி, உப்பு மூணையும் மெதுவா வறுத்துக்கோங்க, நல்லா செவக்கிற அளவுக்கு. உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வறுத்து வந்திருக்கு. அந்த உளுந்தம்பருப்பு வறுத்த வாசனை நல்லா அடிக்குது, நல்லா செவந்து வந்திருக்கு. கறிக்கிடக்கூடாது. இந்த மாதிரி செவந்த பதத்திலே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்களா, மிக்சியில நான் ஒரு அரை மூடி தேங்காய் கீரி எடுத்து வச்சிருக்கேன், அதோட இதை போட்டுற போறோம். உளுந்தம்பருப்பு, மிளகாய், புளி, உப்பு, அவ்வளவுதான். நீங்க இதுல தேவை அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இதை நான் மிக்சியில அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த சட்னி இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சட்னி இது நம்ம துவையல் தான் சொல்லியிருக்கோம். சட்னினா கொஞ்சம் தண்ணி நிறைய ஆட் பண்ற மாதிரி இருக்கும். துவையலுக்கு தண்ணி கொஞ்சமா தான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும் துவையல். இது இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்க மத்தியானம் முடிய வெளியில கொண்டு போறீங்க, ஒரு பேக் பண்ணி கொண்டு போறீங்க, கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த அரைச்சு வச்ச துவையலை என்ன பண்ணணும்னா, இருப்பச்சட்டியில இன்னும் ஒரு கடுகு தாளிச்சிட்டு ஒரு கிண்டிட்டீங்க, நல்லா ட்ரையா கிண்டிட்டீங்கன்னா அது டக்குன்னு கெட்டு போகாது. மத்தியானம் முடிய கூட நீங்க வச்சிருந்து சாப்பிடலாம். ஏன்னா தேங்காய் சட்னினா டக்குன்னு உடனே கெட்டு போயிடும், 1 hour 2 hours கெட்டு போயிடும். அப்படிங்கிறப்போ நீங்க வெளியில கொண்டு போறீங்க அப்படின்னா இந்த துவையலை இருப்பச்சட்டியில நல்லெண்ணெய் விட்டு ஒரு கிண்டிட்டு எடுத்து போனீங்கன்னா மத்தியானம் முடிய நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப துவையல் அரைச்சு ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்ப இதோட வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்து அப்படியே கிண்டி வச்சுட்டீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா வாசனையா இருக்கும். அவ்வளவுதாங்க, துவையல் ரெடி. இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட அருமையா இருக்கும். மெயினா அரிசி உப்புமா வீட்டுல பண்ணீங்கன்னா அதுக்கு சரியான காம்பினேஷன் இந்த தேங்காய் துவையல் தான். அரிசி உப்புமா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அந்த வீடியோவும் நாங்க போடுவோம், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரிசி உப்புமாவுக்கு நல்ல காம்பினேஷன் இந்த தேங்காய் துவையல் தான். சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.